ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரவேஷிகா ஆகஸ்ட். இப்போ ஆக்சுவலி ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் போட்டிருக்கேன். நான் எக்ஸாம்ஸ் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ மேபி ஆகஸ்ட் அப்படி இல்லைன்னா செப்டம்பரில் இருக்கும்னு சொல்கிறதுனால நான் ஆகஸ்ட் செப்டம்பர் 2021 போட்டிருக்கேன். ஸோ எந்த எக்ஸாம்ஸ்க்கான எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த மாடல் கொஷின் பேப்பரோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எத்தனை மார்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த ரோமன் லெட்டரில் எந்த எஸ்ஏஸ் வருது, டிப்னி வருது, எல்லாமே கொஷின் பேப்பரோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன அதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னோ அதை வந்து நீங்கள் க்ளீனாக அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ எந்த இதுவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு பேப்பருக்கும் செப்பரேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத ஒரு சில இதில் ரிப்பீட்டடாகவே சொல்லியிருக்கேன். அதை ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது பேப்பர் 1ல் என்னென்ன டாபிக் வந்து கவர் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் பிரவேஷிகா பேப்பர் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லணும் அது கொஞ்சம் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். அண்ட் தென் கொஷின் பேப்பர் வச்சும் உங்களுக்கு பேட்டர்னிங் எப்படி வந்திருக்கு, எது எவ்வளோ மார்க்ஸ்ன்றதே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் நமக்கு ஆக்சுவலி 2 பார்ட்ஸ் வந்து வருது. அதாவது என்னன்னா நவீன் பத்திய சைனிகா ஒன்றும் நவீன் கத்திய சைனிகா 2 பார்ட்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரில் நம்ம 2 டாபிக்ல இருந்து தான் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரும். பிரதம் பத்ர அதாவது ஃபர்ஸ்ட் பேப்பர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நவீன் பத்திய சைனிகால என்னென்ன எஸ்ஏஸ்ல நம்ம ரீட் பண்ணணும், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், கவி பரீட்சை, கவிதா பரீட்சை அண்ட் தென் இஆர்சி என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவீன் பத்திய சைனிகால டோட்டலி 15 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் நமக்கு டோட்டலாக பாருங்கள் 15 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேயுமே நமக்கு 3 பார்ட் இருக்குது. அந்த பத்தியன்னு சொல்கிறதுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவீன் பத்திய சைனிகாலே 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆதூனிக் பத்திய ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து உருது பத்திய அண்ட் தென் பிராஜீன் பத்திய. ஸோ 3 பார்ட்ஸ் நமக்கு இதில் இருக்குது. ஆதூனிக் பத்திய, உருது பத்திய அண்ட் தென் பிராச்சீன் பத்திய. ஸோ ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆதூனிக் பத்தியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு கவிகா பரீட்சை, கவிதாக்கா சாராங்ஷ் வரும் உங்களுக்கு இதில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இஆர்சி அதாவது சந்தர்ப சஹித் வியாக்கியா. ஸோ டோட்டலாக 4 ரோமன் லெட்டர்ஸ் உங்களுக்கு இந்த ஆதூனிக் பத்தியிலேருந்து தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்ஏஸ்ன்னு படிக்கும் போது டோட்டலாக 15 எஸ்ஏஸ் இருக்கு இல்லையா? ஸோ இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு 6 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக வேணும், 15 லெசன்ஸும் படிக்க முடியாதவங்க ஃபஸ்ட்டு லெசன் 1லேருந்து லெசன் 6 அதாவது மனுஷதா, மதுமேதேஷ் ஹமாரா, ஷாமல் பாதல், சிரந்தன் ஜீவன் சக்ர, அனந்த் துவார், பியார், இந்த 6 லெசன்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 6 லெசன்ஸ்ல இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படின்றவங்க மனுஷதா, ஷாம்லா பாதல், மதுமேதேஷ் ஹமாரா இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசனை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன் தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கவர் ஆகிடும். ஓகேவா? இங்கே பாருங்க, இது பிரவேஷிகா கொஷின் பேப்பர் வந்து மாடல் நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷ்னோக்கி உத்தர். ஸோ இதில் இந்த பிரஷ்னோக்கி உத்தர் டோட்டலாக 8 கொடுத்துருவாங்க. எக்ஸாமில் 8 கொடுத்துட்டு உங்களுக்கு 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 5 நீங்கள் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு கொஷனுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு லெசன் 1லேருந்து லெசன் 6ல் இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், கவி பரீட்சை, கவிதாக்கா சாராங்ஷு, சந்தர்ப சஹித் வியாக்கியா இது எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த 4 ரோமன் லெட்டர்ஸுமே அந்த 6 லெசன்ஸ்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 100% நம்ம வந்து மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். இதுக்கு என்ன படிக்க சொன்னிக்க ஃபஸ்ட்டு 1 to 6 லெசன்ஸ் சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா கவிகா பரீட்சை அதாவது போயிட்டை பற்றியான
இன்ட்ரோடக்ஷன், அதுதான் கவிகா பரீட்சை கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருவாங்க, 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுவுமே நீங்க ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ்குள்ள இருக்கிறத நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? கவி பரீட்சை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ, கவிதா கா சாராங்ஷ். இதுவுமே வந்து உங்களுக்கு 3 கொடுத்துட்டு இனி 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த எஸ்ஏக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருந்தேன், மனுஷ்யதா ஷியாமலா பாதல் ரிப்பீட்டடா உங்களுக்கு கேட்குறாங்க. மனுஷ்யதாவும் ஷியாமலா பாதல் 2 எஸ்ஏ ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க படிச்சுக்கோங்க. பட் இன்னும் பெட்டர், நீங்க 6 லெசனும் படிச்சுட்டீங்கன்னா நீங்க இதுல கொஸ்டின் ஆன்சர்ஸும் அட்டன் பண்ண முடியும், கவி பரீட்சையும் அட்டன் பண்ணலாம், சந்தர்ப்ப சகித்தும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஏ வந்து பெருசா இருக்கு, படிக்க கஷ்டமா இருக்குன்றவங்க இந்த மனுஷ்யதா ஷியாமலா பாதல் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 4th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தர்ப்ப சஹித் வியாக்யா. இதுதான் இங்க பாருங்க. ஸோ எத்தனை கேட்டிருக்காங்க உங்களுக்கு, தோ பத்தியாங்ஷ். ஸோ 2 எழுத சொல்லியிருக்காங்க, 2 பேராகிராஃப்க்கு எழுத சொல்லியிருக்காங்க. டோட்டலா 4 உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த 4ல எனி 2 நீங்க அட்டன் பண்ணணும். இதுக்குமே நான் சொன்ன மாதிரி இந்த லெசன் 1ல இருந்து 6, இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன் தரவு பண்ணிட்டீங்கன்னா இதுலயே அந்த சந்தர்ப்ப சஹித் வியாக்யா 2 நீங்க அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 ரோமன் லெட்டர்ஸ் முடிஞ்சிருச்சு. இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஆதோனிக் பத்தியில இருந்து ஃபர்ஸ்ட் 4 ரோமன் லெட்டர்ஸ் கேட்க போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் 3 பார்ட்ஸ்ல இது செகண்ட் ஒன், உருது பத்திய. இந்த உருது பத்தியில உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இஆர்சி தான் இதுல கேட்பாங்க. சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா தான் உங்களுக்கு இந்த உருது பத்தியில இருந்தும் பிராச்சீன் பத்தியில இருந்தும் உங்களுக்கு இஆர்சி தான் கேட்க போறாங்க. ஸோ அதனால 16 இதுல டோட்டலா 4 லெசன்ஸ் இருக்கு. இதுல நீங்க 16 and 17 லெசனுடைய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 16 and 17 இதுக்குமே நான் இஆர்சி எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ணி மீனிங்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? இதுக்கான வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. 16th and 17th லெசனுடைய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா, பிகாஸ் இதுதான் உங்களுக்கு 5th ரோமன் லெட்டர்ல கேட்கறாங்க. அதுமே நான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இந்த பிராஜீன் பத்தியன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கீழே பாருங்க, பிராஜீன் பத்தியம் ஆல்சோ இருக்கு. இந்த பிராஜீன் பத்தியமே, ஸோ பிராஜீன் பத்தியிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்னுடைய அந்த தோஹே இருக்கும் இல்லையா, அந்த தோஹேவோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. கபீர் கே தோஹே, துளசி கே தோஹேனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஸோ 10 இருக்கும். அந்த 10 எக்ஸ்பிளனேஷன் நல்லா படிச்சிட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு 1 அட்டன் பண்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? இதுலயும் அந்த சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா மாதிரி தோஹேவோட எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. ஸோ இது அண்ட் தென் இதுல ரஹீம் கி தோஹே வந்து உங்களுக்கு மெமரி போயம். ரஹீம் கி தோஹேல உங்களுக்கு மெமரி போயம் வரப்போகுது. ஸோ அதுவுமே நீங்க வந்து எது படிக்கணும்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம், உருது பத்திய பிராஜீன் பத்தியில 16 and 17 லெசனுடைய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா, 20 and 21 லெசனுடைய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல எந்த ரோமன் லெட்டர்ல வருதுன்னு பாருங்க. இது 5th ரோமன் லெட்டர்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் 4th வர இஆர்சி வந்து ஆதூனிக் கத்திய, ஆதூனிக் பத்திய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4th ரோமன் லெட்டர்ல வருது ஆதூனிக் பத்திய. இப்போ இந்த 5th ரோமன் லெட்டர்லயும் ஒரு இஆர்சி இருக்கு பாருங்க, சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா. இதுதான் நான் சொன்ன உருது பத்தியில இருந்து வர போறது அண்ட் தென் பிராச்சீன் பத்தியில இருந்து வர்றது. ஓகேவா? ஸோ இதுலுமே 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்றாங்க பாருங்க, தோ பத்தியாங்ஷ். ஸோ அப்போ இதுல ஃபர்ஸ்ட் 2 வந்து உருது பத்தியில இருந்தும் அந்த லாஸ்ட் 2 வந்து பிராச்சீன் பத்தியில இருந்தும் கேட்பாங்க. டோட்டலா 4 இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 உருது பத்தியில, லாஸ்ட் 2 வந்து அந்த பிராச்சீன் பத்தியில. இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், நீங்க கபீர் கே தோஹேவும் அண்ட் தென் துளசி கே தோஹே படிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க 1 அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் 16 and 17 லெசன் அட்டன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். ஸோ டோட்டலா நம்ம 2 ஈஸியா அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா நம்ம 10 மார்க், ஒரு இயர்ஸுக்கு 5 மார்க் கேட்க போறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோஹே. ஸோ தோஹே தான் ரஹீம் கே தோஹே, டோட்டலா 10 இருக்கு. இதுல சாய்ஸ் இல்லை அப்படின்றதுனால நீங்க 10மே படிச்சிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்து 5 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்படியுமே இல்லை மேம் 10மே படிக்க கஷ்டமா இருக்குன்றவங்களுக்கு நான் இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் தோஹே மட்டும் சொல்றேன், அதை நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 4 இம்பார்ட்டன்ட் தோஹே இருக்கு, அதை நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இதுல இந்த ரஹீம் கே தோஹே தான். இது வந்து உங்களுக்கு டோட்டலா 10 இருக்கும். இதுல இம்பார்ட்டண்டா வேணும் அப்படின்றவங்க இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th, 7th இந்த 4 தோஹே நல்லா படிச்சிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல அட்டன் பண்ணிடலாம். இம்பார்ட்டண்டா வேணுன்றவங்களுக்கு சொல்றேன். இதுல ரஹீம் கே தோஹேல ஃபர்ஸ்ட், செகண்ட், 4th, 7th நல்லா தரவு பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இன்னுமே பெட்டர், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் நம்ம வந்து எக்ஸாமில் எழுத முடியும். ஏன்னா இருக்கிறதே நமக்கு 10 தான். ஸோ அதை நம்ம 10மே படித்து எழுதி பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர். இல்லை இம்பார்ட்டன்ட் வேணுன்றவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 7th நல்லா தரவு பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு மிஸ்டேக்ஸ்னால நமக்கு மார்க் போயிடும். ஏன்னா ஒரு தோஹேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரோமன் லெட்டரில் கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் 6 ரோமன் லெட்டரில் வருது, 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இது கொஷின் ஆன்சருக்கு உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் வருது தோஹேக்கு. சரியா, இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டு நவீன் கத்திய சைனிக்கால இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வருது, இதில் டிப்னி வரும், எஸ்ஏ வரும், அண்ட் தென் சந்தர்ப சஹித் வியாக்கியா. இதுலையுமே 4 ரோமன் லெட்டர்ஸ் நமக்கு கவர் ஆகுது உங்களுக்கு எக்ஸாமுக்கு. ஓகேவா, ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 15 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் லெசன்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை லெசன்ஸ் வருது, 15 லெசன்ஸ் வந்து ஆக்சுவலாக இருக்கிறது நமக்கு 15 லெசன்ஸ். இதில் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னா, இதில் ஃபஸ்ட்டு 5 லெசனோடைய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. भारत माता, टार्च बेचने वाला, प्रेमचंद, ताजमहल की आत्म कहानी, व्यक्तित्व. இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன் உடைய क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல எந்த ரோமன் லெட்டர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா 7th ரோமன் லெட்டர்ல வருது எக்ஸாம்ல உங்களுக்கு क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ். இங்க பாருங்க 7th ரோமன் லெட்டர்ல வரதே உங்களுக்கு பிரச்சனைக்கு உத்தரம் தான் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ 5 क्वेश्चंस கேட்குறாங்க, அதில் நீங்கள் 3 அட்டன் பண்ணணும். இதில் எக்ஸாம்க்கு வந்து 3 அட்டன் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஒரு கொஷனுக்கு பாருங்கள் 5 மார்க், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எத்தனை லெசன் நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 5 லெசனோடைய கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 7th ரோமன் லெட்டரில் வரும், ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் டிப்னி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிப்னி இந்த லெசனோடது எது எதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னா, ஏன்னா டிப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும். சரியா, நான் எந்தெந்த லெசனோட டிப்னி படிக்கணும்னு சொல்கிறேன், டிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 5 லெசன் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன படிச்சிருக்கோம், கொஷின் ஆன்சர் படிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 5 லெசனுடைய 5 லெசனுக்குள்ளே வரக்கூடிய டிப்னி, ஒரு லெசனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டிப்னின்னு போட்டே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 5 லெசனோட டிப்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th அண்ட் 7th லெசனோட டிப்னியும் படிச்சுக்கோங்க. 7th லெசன் மகாகவி பிரசாத்தருடைய டிப்னி, அண்ட் தென் 10th லெசன் பார்த்தீங்கன்னா லோப். ஸோ இங்கே இருக்கு பாருங்க லோப். ஸோ எந்தெந்த லெசனுடைய டிப்னி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் டிப்னி சொல்லிட்டு இருக்கேன், அது 8th ரோமன் லெட்டர், ஃபர்ஸ்ட் 5 லெசனோடது, அண்ட் தென் 7th லெசன், 10th லெசன். இந்த லெசன்ஸ்ல இருக்கிற டிப்னி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த லெசன் ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு டிப்னி வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்துடும். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பர் டிப்னியாங் லிக்கி. ஸோ 2 எழுத சொல்லியிருக்காங்க, 10 மார்க்கு. ஓகே, ஸோ எனி 2 நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒரு கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ பின்னாடி ரிமைனிங் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 கேட்டுட்டு உங்களுக்கு 2 அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து அந்த லெசனில் வரக்கூடிய டிப்னி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்கா சாராங்ஷ், லெசனுடைய சாராங்ஷ் எஸ்ஏ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த எஸ்ஏ தான் நான் சொன்ன மாதிரி இதில் ஃபஸ்ட்டு 5 லெசன் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பாட்கா சாராங்ஷ் வந்து ஃபஸ்ட்டு 5 லெசனோடது தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 7th அண்ட் 8th லெசன். ஓகே, ஃபஸ்ட்டு 5 லெசன், 7th அண்ட் 8th லெசன் எஸ்ஏ வந்து நீங்கள் படிச்சுக்கணும். இந்த 5 லெசன் ப்ளஸ் 7 and 8 டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 லெசன் அண்ட் 7 and 8 இதுலேருந்து தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக 1 அட்டன் பண்ண சொல்ல போகிறாங்க. இல்லை மேம் இத்தனை லெசன்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு, 5th அண்ட் தென் 7th. இந்த 3 வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக வருது உங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு, 5th அண்ட் தென் 7th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா இந்த 3 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 5, 7 and 8 படிச்சிட்டிங்க இன்னும் பெட்டர், நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து எழுதிட முடியும். சரியா, 50 லெசன் படி இந்த லெசன்ஸ் மட்டும் படித்தாலே ஷுவராக இதுலேருந்து நமக்கு 1 அட்டன் பண்ணிடலாம். பிகாஸ் இதுக்கு மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க், இதுக்குமே உங்களுக்கு 10 மார்க் எக்ஸாமுக்கு வருது எஸ்ஏக்கு. பாருங்க 9th ரோமன் லெட்டரில் கேட்டிருக்கோம், வந்திருக்கு பார்த்தீங்களா, பாரத் மாதா வந்துருச்சு, வியக்தித்துவம் வந்துருச்சு, மகாகவியும் வந்துருச்சு. ஓகே, நான் சொன்ன லெசன்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கு பாருங்க. ஸோ அதனால நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 10 மார்க் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொன்னேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் செலக்டிவான பாரத் மாதா, வியக்தித்துவ அண்ட் தென் மகாகவி பிரசாத் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சரியா,
ஸோ இது பாட்காஸ்ட் சாராங்ஷ் முடிஞ்சிச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இஆர்சின்றது லாஸ்ட் ரோம் லெட்டர் நம்ம பார்க்கறது. ஓகேவா? ஸோ இஆர்சி லாஸ்ட் ரோம் லெட்டர்ஸ். இதுக்கு வந்து அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 5 லெசனில் வரக்கூடிய இஆர்சி படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 லெசனில் வரக்கூடிய இஆர்சி. அண்ட் தென் வேற எந்த லெசன் அடிஷ்னலாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th லெசன் தரவு பண்ணிக்கோங்க. 9th லெசன் இங்கே பாருங்க, இந்த லெசன்லேயும் ரிப்பீட்டடாக வருது உங்களுக்கு. சக்கி ஃபிர் ஆயா சுனாவ், இதுல சந்தர்ப்ப சஹித் வியாக்யா. அண்ட் தென் 12th லெசன் அதே மாதிரி மியா நசீருதீன், இந்த லெசன்ல இருந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு சந்தர்ப்ப சஹித் வியாக்யா கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ அது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், லாஸ்ட் ரோம் லெட்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் சந்தர்ப்ப சஹித் வியாக்யா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10th ரோம் லெட்டருக்கானது நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது. அந்த இதுலேயே டோட்டலா 5 கொடுத்துட்டு உங்களுக்கு 3 அட்டன் பண்ண சொல்றாங்க. ஒரு இஆர்சிக்கே 5 மார்க். ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் 5 லெசனோடது படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9th அண்ட் 11th லெசனோடது ரீட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்னென்ன படிக்க சொல்லணும் சைமல்டேனியஸாக பென்சில் வச்சு நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஓகேவா? சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா ஃபர்ஸ்ட் 5 லெசன், 9th லெசன் அண்ட் தென் 11th லெசன். சரி, 11th லெசன் லோகமானிய பாலகங்காதர் திலக்ல வரக்கூடிய இஆர்சி 5, 9, 11 இந்த லெசன்ல வரக்கூடிய இஆர்சி. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இருந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஸோ இதை நான் சொல்லியிருக்கிறதே இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லா நீங்க தரவு பண்ணீங்கனாலே ஷுவரா எக்ஸாம்ல வந்து நம்ம ஃபுல் 100 மார்க்ஸுமே நம்ம எக்ஸாம்ல வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இப்போ செகண்ட் பேப்பர்ல என்னென்ன டாபிக் வந்து கவர் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல திவ்தீய பத்திர, அதாவது பேப்பர் 2 3 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இதுல கவர் ஆகுது. என்னென்ன அப்படின்னா சத்யகா ஸ்வர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் சத்யமேவ ஜெயதே, ஹிந்தி வியாக்கரன் பிரவேஷிகா 1. ஸோ இந்த 3 ஹெட்டிங்ல இந்த 3 புக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு பேப்பர் 2க்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. ஸோ இதுல என்னென்ன படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், எவ்வளவு மார்க்ஸ்க்கு கேட்கறாங்க அப்படின்றத கொஸ்டின் பேப்பரோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்தது, சத்யகா ஸ்வர். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காந்திஜியை பத்தியான ஹிஸ்டரி தான் இதுல இருக்கும். ஸோ அவரை பத்தி தான் இதுல ஃபுல்லாவே நம்ம படிச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்குமே நான் வந்து எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேனோ அது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால ஒன்னும் வரி பண்ணுவேன், இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 20 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. சத்யகா ஸ்வர்ல எத்தனை லெசன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 20 லெசன். ஓகேவா? ஸோ நம்ம இதுல 20 லெசனும் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறவங்களுக்கு தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம என்னென்ன படிச்சா போதும் அப்படின்றது. ஸோ இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரோம லெட்டர் கவர் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோம லெட்டர் கவர் ஆகும். இதுல உங்களுக்கு டிப்பனி கேட்பாங்க அண்ட் தென் சாராங்ஷ் கேட்பாங்க. ஸோ ரெண்டு விஷயங்கள் இந்த லெசன்ஸ்குள்ள இருந்து நமக்கு கவர் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் அப்ப 20 மார்க்ஸ்க்கு நமக்கு எக்ஸாம்ல சத்யகா ஸ்வர்ல இருந்து வரும். ஓகேவா? ஸோ இதுல எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும்னு நான் சொல்றேன், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 4th, 5th, 8th, 12th and then 15th. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 5 லெசன், 8th லெசன், 12th லெசன் and then 15th லெசன். ஸோ இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இல்ல இத்தனை லெசன்ஸ் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்றவங்க இதுக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 லெசன் படிச்சாலே ஷுவரா அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 லெசன் படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஷுவரா இதுக்குள்ள இருந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். சரியா? ஸோ இந்த டாபிக் வைஸ் நம்ம கொஸ்டின் பேப்பர் வச்சு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் நமக்கு டிப்பனி கேட்கறாங்க. அந்த ஒரு லெசன் நம்ம பார்த்தோம்ல, அந்த லெசனுக்குள்ளேயே உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பனி ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்ல டோட்டலா 4 கேட்டுட்டு அதுல 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு. சரியா? ஸோ இந்த டிப்பனிக்கு எந்தெந்த லெசன்ஸ்ல இருந்து கேட்கறாங்கன்னு சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் டிப்பனிக்கு நான் சொல்றது, ஃபர்ஸ்ட் லெசன் இதுல ஃபர்ஸ்ட் லெசன், 4th லெசன், 7th லெசன், 9th and then 10th.
ஸோ இந்த லெசனுக்குள்ள இருந்து தான் ரிப்பீட்டடா உங்களுக்கு டிப்னி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஒன்ஸ் அகைன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டிப்னிக்கு ஃபர்ஸ்ட் லெசன், 4th லெசன், 7th லெசன், 9th லெசன், 10th லெசன், இந்த லெசனுக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு டிப்னி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் நம்ம என்ன பார்க்குறோம், அதுலயே சாராங்ஷ். ஸோ சாராங்ஷ் வந்து 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டாபிக்குள்ளேயே கவர் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 5 லெசன் நல்லா தரவு பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு. அதுக்குள்ளேயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 5 லெசன் ஸோ தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது சத்விகா ஸ்வர்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். இதுல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வரும், டிப்னி கேட்பாங்க, சரித்திர சித்திரன், 3 டாபிக்ஸ் வந்து இந்த ஹெட்டிங்குள்ள இருந்து நமக்கு கவர் ஆகுது. இந்த சத்தியமேவ ஜெயதே எதை பத்திய கதை அப்படின்னா ஹரிஷ்சந்திர நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபுல்லா ஹரிஷ்சந்திர கதையை பத்தியான எக்ஸ்பிளனேஷன் தான் இதுல இருக்கிறது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதுல வந்து நாட்டகா சாராங்ஷ் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், சப்தார்த்த மீனிங்ஸும் இருக்கு, டிப்னி. ஸோ இதுதான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ டிப்னின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 6 டிப்னி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டோட்டலா 6 கொடுத்துருக்காங்க. இதுல எது இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன், 5th ஒன், 6th ஒன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், 5th ஒன், 6th ஒன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டடா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டிப்னில. நெக்ஸ்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா நமக்கு சரித்திர சித்திரன் கொடுக்குறாங்க. சரித்திர சித்திரன் என்னன்னா 4 தான் இருக்கு, 4 பேரோட சரித்திர சித்திரன், இவங்க மெயின் கேரக்டர்ஸ். ஸோ இதுல எது ரிப்பீட்டடா கேட்குறாங்க அப்படின்னா ஹரிஷ்சந்திர, விஸ்வாமித்ர, சந்திரமதி. ஓகேவா? ஹரிஷ்சந்திர, விஸ்வாமித்ர, சந்திரமதி. ஓகே, இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 2 அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 2 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஹாஃப் ஆஃப் த இதுல இருப்பீங்க. ஓகே, ஸோ இதுல இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் 2 அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 2 நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷுவரா இதுல இருந்து ஒண்ணு கொஸ்டின்ஸ் வந்துடும். இதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுலயே வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஆல்சோ இருக்கு பாருங்க. இந்த சத்தியமேவ ஜெயதேல நமக்கு 3rd ரோமன் லெட்டர்ல கேட்க போறது பிரஷ்னோக்கி உத்தர், அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இதுல கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இதுதான் பிரஷ்னோக்கி உத்தர், அந்த லெசன்ல வரக்கூடிய பிரஷ்னோக்கி உத்தர். ஸோ இது பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த 25 கொஸ்டின்ஸ்க்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் எக்ஸ்பிளனேஷனோட. நீங்க எக்ஸாமுக்கு இதுல ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் 20 நீங்க எக்ஸாமுக்கு தரவு பண்ணாலே போதும். 20 படிக்கணுமா அப்படின்ட்டு இல்லை, இல்லை எல்லாமே ஒரு லைன்ல தான் ஆன்சர் இருக்கும் பாருங்க. நீங்க சரித்திர சித்திரனும் டிப்னியும் படிச்சுட்டாலே இதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இது ஸ்பெஷலா நீங்க மெமரைஸோ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அந்த எஸ்ஏல இருந்து வரக்கூடியது தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியாவே இருக்கும், எல்லாமே 1 லைன் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்ல அதுல எத்தனை கேட்குறாங்க பாருங்க, 8 கொடுத்துட்டு நீங்க 5 அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 10 மார்க்ஸ் நமக்கு இந்த லெசன்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ல நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு இங்க பாருங்க 4th ரோமன் லெட்டர்ல டிப்னி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 5th 6th படிக்க சொன்னேன் பாருங்க, அதுலயே வந்துருச்சு, சண்டி வந்துருச்சு, காலகௌஷிக் வந்துருச்சு. ஸோ இதுல பாருங்க ஏக் பாத்திரக்கா சரித்திர சித்திரன், இதுல விஸ்வாமித்ர, சந்திரமதி. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் 3rd 4th சொன்னேன் இல்லையா? ஸோ அதுலயுமே உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க லாஸ்ட் 2 படிச்சுட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் இதுல. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஹரிஷ்சந்திர ரொம்ப இம்பார்ட்டன்ட், விஸ்வாமித்ர, சந்திரமதி, இது 3 பேரோட தான் ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க், இதுக்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ்க்கு வருது. ஓகேவா? 4th ரோமன் லெட்டர் 5 மார்க், 5th ரோமன் லெட்டருக்கு 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வச்சன் பதலியே, கிராமர்ல ஆல்ரெடி நீங்க வந்து பிரவேசிக்கால எல்லாம் படிச்சு, பிரவேசிக்கால உள்ள புக்ல இருக்கு, உங்களுக்கு உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கும், லிங்க்கும் இதுல இருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சாய்ஸ் எதுவும் கிடையாதுன்றதுனால நீங்க ஃபுல்லா தான் படிக்கணும். வச்சன் பதிலே, லிங்க் பதிலே தான் ஃபுல்லா தான் நீங்க படிக்க வேண்டியதா இருக்கு. ஓகேவா? அதுக்கு 5 மார்க்ஸ் ஈச். இதுல இந்த லிங்க் வச்சன் பாத்தீங்கன்னா நீங்க
ஆல்ரெடி ராஷ்டிர பாஷால படிச்சிருப்பீங்களே அந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி இதுக்கு நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கான அந்த ராஷ்டிர பாஷால இருக்கிற அந்த வச்சன் லிங்க்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது நீங்க ராஷ்டிர பாஷா பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க வந்து படிச்சுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th ரோமன் லெட்டர்ல அதே அந்த சத்தியமேவ ஜெயதேலயே உங்களுக்கு இஆர்சி ஆல்சோ இருக்கு. ஓகேவா? அந்த இஆர்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கொடுத்துட்டு தீன்கி சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா, அதாவது 3 இதுக்கு எழுத சொல்றாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சருக்கு வந்து 5 மார்க். ஸோ டோட்டலா 15 மார்க் நமக்கு அந்த சத்தியமேவ ஜெயதேல சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா கேட்க போறாங்க. 6 கொடுத்துட்டு 3 அட்டன் பண்ணணும். இது டோட்டலா உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 26 இருக்கு. அதாவது சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா டோட்டலா உங்களுக்கு 26 இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 15 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ அதுலயே உங்களுக்கு வந்து 3 நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 26ல ஃபர்ஸ்ட் 15 நோட் பண்ணிக்கோங்க. இதுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா இயர்ஸுக்கும் வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே நமக்கு இருக்கு. ஸோ அதனால அதை ரெஃபர் பண்ணி எல்லா இயர்ஸையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும். சத்தியமேவ ஜெயதே இயர்ஸி ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் 15 நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சத்தியமேவ ஜெயதே இஆர்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா நமக்கு கிராமர் பார்ட். இதுல நவீன் ஹிந்தி வியாக்கரன் பிரவேஷிகா 1 வியாக்கரன்னாலே கிராமர் பார்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. கிராமர்ல 20 லெசன்ஸ் இருக்கும். 20 லெசன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். பட் இதுல நம்ம எக்ஸாம்ஸ்க்கு வந்து எத்தனை படிச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 11 லெசன்ஸ் நம்ம நல்லா தரவு பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா இதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இது ஏன் நான் 11 லெசன்ஸ் சொல்றேன் அப்படின்னா இதுல மட்டுமே உங்களுக்கு 30 மார்க்ஸ்க்கு எக்ஸாமுக்கு வரும். 30 மார்க்ஸ், அதாவது பாஸ் பர்சன்டேஜ் இதுல தான் இருக்கு. உங்களுக்கு மெயினா இது மட்டும் படிச்சாலே பாஸ் பர்சன்டேஜ் பாதி வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அதனால கிராமர்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 11 லெசன் 1 to 11. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 11 லெசன்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா இதுலயே உங்களுக்கு 2 மார்க்ஸும் கேட்க போறாங்க, 5 மார்க்ஸும் கேட்க போறாங்கன்றதுனால நம்ம ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? 2 மார்க்ஸ்ல ஜஸ்ட் 2 லைன் தான் இருக்கும். இது நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியா மீனிங் புரியும். சரியா? ஸோ 11 லெசன்ஸா அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க உள்ள ரீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். மீனிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? இதுல இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எந்த ரோமன் லெட்டர்ல கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு 9th ரோமன் லெட்டர்ல வருது. 9th ரோமன் லெட்டர்ல 5 பிரச்சனோं के उत्तर, அதாவது 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுத சொல்றாங்க. உங்களுக்கு 8 கொடுத்துருவாங்க. அதுல 5 எழுத போறீங்க. மார்க் வந்து 10. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஓகேவா? ஸோ கண்டிப்பா நீங்க இந்த 11 லெசன் படிச்சீங்கனாலே ஷுவரா அதுல இருந்து நீங்க 5 கொஸ்டின் சூப்பரா அட்டன் பண்ணிடலாம். சரியா? இப்ப நான் சொல்றது இம்பார்ட்டன்ஸும் சொல்றேன், பிளஸ் நீங்க 100% அட்டன் பண்ற மாதிரியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஈஸியா நீங்க பண்ணலாம். இன்னும் நமக்கு நல்ல டைம் இருக்கு படிக்கிறதுக்கு. சரியா? நெக்ஸ்ட் இதுதான் வந்து இந்த 5 மார்க் கொஸ்டின். அதே கிராமர்ல 5 மார்க். 4 பிரச்சனோं के उत्तर, 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. 4 எழுதணும். இதுல 6 கொடுத்துருவாங்க. நீங்க 4 அட்டன் பண்ணணும். கொஸ்டின் மேல ஹெட்டிங் நல்லா படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 6 கொடுத்துருவாங்க, 4 அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க். ஸோ டோட்டலா பாருங்க நமக்கு 20 மார்க். ஸோ கிராமர் பார்ட்லயே நமக்கு எத்தனை கவர் பண்ணிருக்காங்க? 30 மார்க்ஸ் இதுலயே நமக்கு வந்துருச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. சரியா? ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் கிராமர் பார்ட்ல. ஸோ இதோட வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்கான போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் பேப்பர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி ரத்னாகர் அப்படின்ற புக் இருக்கும், டெக்ஸ்ட் புக்கு. ஸோ அதில் தான் தேர்ட் பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய சிலபஸ் அதில் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிபந்த், கட்டுரை, ஜென்ரல் எஸ்ஸே எழுதுறோம் இல்லையா, அதுதான் நிபந்த். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஹிந்தி ரத்னாகர் டெக்ஸ்ட் புக்ல நீங்க எடுத்துக்கோங்க. அதுல தான் தேர்ட் பேப்பர்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வரப்போகுது. நிபந்த் என்ன அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 15 எஸ்ஏஸ் கொடுத்துருக்காங்க. 15 எஸ்ஏ நமக்கு ஜென்ரல் எஸ்ஏஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 15 இருக்கா? ஸோ 15 எஸ்ஏஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம எக்ஸாம், ஸோ இதுலயுமே நம்ம 15 லெசன்ல நீங்க ஃபர்ஸ்ட் 5 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 லெசன் நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே ஷுவரா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். 15 மார்க் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பரிச்சரம் கா மகத்துவ, அனுசாசன், வியாயாம் கா மகத்துவ, இந்த 5 லெசன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபிஃப்த் இந்த 3 லெசன்ஸ்ல இருந்து தான் ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டா நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது 15 மார்க் நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலா ஃபர்ஸ்ட் 5 லெசன் படிச்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 5 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா வேணும், செலக்டிவா படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபிஃப்த் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இது கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பார்க்கலாம். प्रवेशिका 3 இதுல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல உங்களுக்கு வரும். இங்க பாருங்க, एक विषय पर निबंध लिखिए 15 மார்க் கேட்டிருக்காங்களா? ஏன்னா உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்கும். இதுல 4 क्वेश्चन கொடுத்துட்டு ஒன்னு தான் நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. இங்க பாருங்க, வியாயாம் का महत्व வந்துருச்சா? செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் உங்களுக்கு இதுலயே வந்துருச்சா? சோ ஃபர்ஸ்ட் 5 லெசன் குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆயிருக்கு பாருங்க. சோ நான் இன்னொரு மாடல் பேப்பரும் காமிக்கிறேன். இது வேற ஒரு மாடல் பேப்பர். இதுலயும் பாருங்க நமக்கு परिचय का महत्व வந்துருச்சு. ஓகேவா? சோ அதனால ஃபர்ஸ்ட் 5 லெசன் நீங்க நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அதுல இருந்தே உங்களுக்கு வந்து ஈஸியா நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, நிபந்தத்துக்கு ஃபர்ஸ்ட் 5 லெசன். நெக்ஸ்ட் அதுல பத்திர லேக்கன், அதாவது லெட்டர் ரைட்டிங் பார்க்கலாம். செகண்ட் ரோமன் லெட்டர். நெக்ஸ்ட் பத்திர லேக்கன்ல டோட்டலா 10 லெட்டர் ரைட்டிங்ஸ் இருக்கு. ஓகேவா? டோட்டலா 10 லெட்டர் ரைட்டிங்ஸ் இருக்கு. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 5 லெட்டர் ரைட்டிங் நல்லா படிச்சுக்கோங்க. பத்திர லேக்கன்ல ஃபர்ஸ்ட் டோட்டலா உங்களுக்கு 10 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 5 லெட்டர் ரைட்டிங்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுக்குமே வீடியோஸ் இருக்கு, ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சோ இது எந்த ரோமன் லெட்டர்ல வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த லெட்டர் ரைட்டிங் வந்து உங்களுக்கு செகண்ட் ரோமன் லெட்டர்ல கொடுக்குறாங்க. ஓகே, செகண்ட் ரோமன் லெட்டர்ல திஸ் ஆர் தட் ரெண்டு கொடுத்துட்டு 1 அட்டெண்ட் பண்ண சொல்லுவாங்க. 10 மார்க் உங்களுக்கு அதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சங்ஷிப்த், ப்ரிசைஸ் ரைட்டிங். ஸோ ப்ரிசைஸ் ரைட்டிங் இங்க பாருங்க, சங்ஷிப்தி கரண்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ரிசைஸ் ரைட்டிங் ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல எல்லாம் நம்ம எழுதிருப்போம். அதாவது ரஃப் காப்பி எழுதுவோம், ஃபேர் காப்பி எழுதுவோம். அதுக்கப்புறம் அது எவ்வளவு கவுண்டிங்ஸ், அந்த நம்பர்ஸ், அந்த பேராகிராஃபே வந்து 1/3 நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா? ஹையர் கிளாஸஸ் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். ப்ரிசைஸ் ரைட்டிங்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. இதை ஒரு ரஃப் காப்பி கொஞ்சம் கம்மி பண்ணி எழுதிட்டு அதுல இருந்து ஃபேர் காப்பி மெயின் கண்டென்ட்டை மட்டும் ஒரு 4 to 5 லைன்ஸ்குள்ள முடிக்கிற மாதிரி எழுதுறது தான் ப்ரிசைஸ் ரைட்டிங். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க. சில லெசன்ஸ்குள்ள இருந்து கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபுல் பேராகிராஃப்ஸா இருக்கும். இந்த பேராகிராஃபை நீங்க ஷார்ட் பண்ணி எழுதணும். கண்டென்ட் மாறக்கூடாது. பேராகிராஃபை ஷார்ட் பண்ணி, அதாவது ஒரு 4 லைன்ஸ் 5 லைன்ஸ்குள்ளேயே எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் எப்படி எழுதணுன்றத பார்த்துக்கோங்க. ப்ரிசைஸ் ரைட்டிங் இது வரைக்கும் தெரியாதவங்க இங்க பாருங்க, உத்தர். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த உத்தர் போட்டுட்டு அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை வந்து எழுதிட்டு ஜஸ்ட் நீங்க ரேண்டமா செலக்ட் பண்ணி எந்தெந்த இதெல்லாம் ஷார்ட் பண்ண போறீங்களோ அந்தந்த லைன்ஸ்ல எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை கட் பண்ணிருங்க. அதுக்குள்ள இருந்து மெயின் கண்டென்ட் இது எப்படி எழுதணும்னு பாத்துக்கோங்க. பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பக்கி பிரதி, அதுதான் ஃபேர் காப்பி. இதுல தியே கையே குல சப்தன் எழுதணும். தியே கையேனா கிவன், இங்க கொடுத்துருக்காங்களே அதுதான் தியே கையே. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளுடைய டோட்டல். ஓகேவா? டோட்டல் வேர்ட்ஸ் அதுதான் கிவன். டோட்டல் வேர்ட்ஸ் 118 இருக்கும். இதை நீங்க கவுண்ட் பண்ணணும். இந்த ஒரு வேர்டையும் கவுண்ட் பண்ணிட்டு டோட்டலா எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் லிக்கே கையே குல சப்தன்றது நீங்க ஷார்ட் பண்ணி எழுதிருக்கீங்களே, அது இங்க இருக்கு பாருங்க. இதனுடைய கவுண்டிங்ஸ் இது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த டோட்டல் வேர்ட்ஸ்ல இருந்து டிவைடட் பை 3 பண்ணீங்கன்னா அந்த லைன்ஸ்குள்ளதான் உங்களுடைய ஷார்ட் பண்ணி எழுதுறது இருக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டிவைடட் பை 3 பண்ணிக்கோங்க. அப்ப அந்த வேர்ட்ஸ்குள்ளதான் இந்த பேராகிராஃப் வந்து முடியணும். அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப்க்கு ஒரு டைட்டில் ஆல்சோ, கரெக்டான டைட்டில் நீங்க வந்து கொடுக்கணும். இதுல பாருங்க ஆசிரம். ஸோ அதை பத்தி கொடுத்துருக்கிறதுனால அதை மெயின் எதை பத்தி அந்த கதை போகுது அப்படின்றத வச்சு நீங்களே ஒரு டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? பாக்ஸ் போட போறோம். ஃபேர் காப்பின்னு எழுதிருங்க. தியே கையே குல சப்தன் எழுதிருங்க. நம்பர் போட்டுக்கோங்க டோட்டல் பண்ணி. லிக்கே கையே நீங்க எழுதிட்டு அதை கவுண்ட் பண்ணி போடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டே போட முடியாது இல்ல, எழுதிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இங்க போட்டுக்கோங்க. ஒரு டைட்டில் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ இதை ஷார்ட் பண்ணி எழுதுது. மேல இருக்கிறத ஷார்ட் பண்ணி 4 லைன்ஸ்ல எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்குமே நீங்க எந்தெந்த லெசன்ஸ்னா ஃபர்ஸ்ட் லெசன், 4th லெசன், செகண்ட் லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள இருந்துதான் உங்களுக்கு ரிப்பீட்டடா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வருது. இன்னும் இதுலயுமே 10 லெசன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ 10 லெசனுமே நீங்க ரெஃபர் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டா செலக்டிவா படிச்சா போதும், லாஸ்ட் மினிட்ல படிக்கிறேன் மேம், எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் லெசன், 4th லெசன், செகண்ட் லெசன் இந்த 3 லெசனை நல்லா தரவு பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? திருப்பியும் சொல்றேன். ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் லெசன்,
4th லெசன், 2nd லெசன். அதை நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பார்ட். ஸோ டிரான்ஸ்லேஷன் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். அந்த சங்ஸ்கிருத்கரன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கு எக்ஸாம்ல 5 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனுவாத் அபியாஸ், டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்த்தல் பயிற்சி. இது अपनी பிராந்திய பாஷா में अनुवाद कीजिए. அதாவது உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழோ இங்கிலீஷோ உங்களோடது எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். எக்ஸாம்ல ஹிந்தியில கொடுத்துருவாங்க. நீங்க தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜ்ல எழுத சொல்லியிருக்காங்க. நீங்க தமிழ் 50 மார்க் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா தமிழ்ல தான் எழுதணும், இங்கிலீஷ்ல எழுதிடக்கூடாது. ஓகேவா? நீங்க 50 மார்க் இதுக்கு வந்து தமிழ் புக் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்ல தான் கண்டிப்பா எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ்ல எழுதிட போறீங்க. ஸோ ஈஸி லாங்குவேஜ் பண்றவங்க மட்டும் தான் இங்கிலீஷ்ல எழுத முடியும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, அந்த டிரான்ஸ்லேஷன் நமக்கு 4th ரோமன் லெட்டரா கேட்கறாங்க பேப்பர் 3ல. अपनी பிராந்திய பாஷா में अनुवाद कीजिए. எத்தனை மார்க்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனுக்கு 10 மார்க், ஹிந்தி டு தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இதுக்கும் நான் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும்னு சொல்றேன், மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், 15th லெசன். ஓகேவா? ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன், ஃபோர்த் லெசன், சாரி ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் அண்ட் தென் 15th லெசன். ஓகேவா? இந்த 4 லெசனுடையது டிரான்ஸ்லேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் படிச்சுக்கோங்க, தேர்ட் லெசன் படிச்சுக்கோங்க, 15th லெசன் படிச்சுக்கோங்க டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி மேம் அனுவாது கீஜி. அதாவது அவங்க தமிழோ இங்கிலீஷ்லயோ கொடுத்துருவாங்க, நீங்க என்ன பண்ணணும், ஹிந்தியில டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஓகேவா? இது டோட்டலா உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா 15 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தம் 15 லெசன் இருக்கு. ஸோ இதுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்றேன், அதுல இருந்து மட்டும் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன், ஃபோர்த் லெசன், தேர்ட் லெசன், 5th லெசன். அதாவது ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்து, 5th இந்த 4 லெசனோடைய டிரான்ஸ்லேஷன் நல்லா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 4 லெசனோட டிரான்ஸ்லேஷன் நல்லா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ இது 10 மார்க் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது. இந்த பேப்பர் 3ல நமக்கு 2 பார்ட் இல்லையா? அதாவது பாக் 1, அதாவது 50% வந்து தமிழ் இருக்கும், 50% வந்து ஹிந்தி இருக்கும். இப்ப நம்ம பார்த்திருக்கிறது ஹிந்தி 50% மார்க் தான் பார்த்திருக்கோம். பாக் 1ன்றது 50% மார்க் பார்த்திருக்கோம். ரிமைனிங் 50% பாத்தீங்கன்னா ஈஸி லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு, நார்மல் தமிழ். ஓகேவா? இப்ப நான் சொல்ல போறது நார்மல் தமிழ் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அது பாக் 2ல வருது உங்களுக்கு. இங்க பாருங்க, இது 50 மார்க்குக்கு ஃபுல்லா தமிழ் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தமிழ்லயும் மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஹிந்திலயும் மார்க் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்க ஹிந்தி மட்டும் அட்டன் பண்ணிட்டு தமிழ் நீங்க அட்டன் பண்ணலனாலும் உங்களை அது வந்து பாஸ்ன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்லயும் 50%, இப்போ 50 மார்க்னா அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்காவது 15 மார்க்காவது அதுல எடுத்திருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தமிழையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, நல்லா எழுதி பாருங்க. ஸோ இப்போ இதுல எது இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்க்கலாம். பாக் 2ல தமிழ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்க போறது இடம் சுட்டி பொருள் விளக்குக. ஓகேவா? இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க எத்தனை லெசன் படிக்கணும்னா டோட்டலா உங்களுக்கு 20 இடம் சுட்டி பொருள் விளக்குக புக்ல இருக்கும். இதான் உங்களுக்கு பிரவேசிகா தமிழ் பொழில் உரைநூல் இருக்கும் 1 and 2, அதாவது 2 பார்ட் இதுல இருந்து வர்றதுனால இப்படி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுல பாருங்க 4 ரோமன் லெட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. இதுல டோட்டலா 4 ரோமன் லெட்டர்ஸ் வரும். அதுல தமிழ் பொழில் 1, இதுல கொஞ்சம் கட்டுரைகள் இருக்கும். அந்த லெசனுக்குள்ள இருந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்கும். நெக்ஸ்ட் தமிழ் பொழில் 2ன்னு ஒரு சில லெசன்ஸ் இருக்கும், அதுல இருந்து இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 4 பார்ட்ல தான் நமக்கு எக்ஸாமுக்கு தமிழ்ல வர போறது. இதுல தமிழ் பொழில் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க, தமிழ் பொழில் 1. ஸோ அதுல டோட்டலா உங்களுக்கு 16 லெசன்ஸ் இருக்கு. ஓகேவா? தமிழ் பொழில் 1ல 16 லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன், அது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா கேட்பாங்க இந்த லெசன்ஸ்குள்ள இருந்து அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசனுக்குள்ள இருந்து நமக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கமும் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரா கேட்க போறாங்க. இதுல நீங்க டோட்டலா 20 லெசன்ஸ் இருக்கும்.
ஓகேவா? ஸோ 12 லெசன்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 12 இடம் சுட்டி பொருள் விளக்கம் தரவு பண்ணிக்கோங்க. அந்த 12 படிச்சாலே நீங்க ஈஸியா 1 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா 1க்கு இடம் சுட்டி தான் கேட்டிருக்காங்க. பாருங்க 1க்கு 10 மார்க் இடம் சுட்டி பொருள் விளக்கம். அதனால இது ஈஸியாவே இருக்கும். நீங்க படிச்சீங்கனாலே ரொம்ப ஈஸியா புரியும். அதனால நல்லா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. 10 மார்க் நீங்க ஈஸியா இதுல எடுத்துடலாம். நான் சொன்னேன் 15 மார்க் எடுத்தாலே போதும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்க பாருங்க ஈஸியா 10 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழ் நீங்க கஷ்டமே பட வேண்டாம். ஸோ அதுதான் நம்ம என்ன பார்த்தோம், இந்த தமிழ் பொழில் 1ல இருந்து வரக்கூடியது தான் இந்த கொஸ்டின் ஆன்சர். ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடை தருக. 3 கொடுத்துருவாங்க, 1 அட்டன் பண்ணணும், 15 மார்க். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு 10 மார்க், இதுக்கு 15 மார்க். இது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு 15 மார்க். ஓகேவா? ஸோ இதுல எந்தெந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் படிக்கலான்றத பார்க்கலாம். இதுல கடவுள் வாழ்த்து உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. திருக்குறள் டிக் பண்ணிக்கோங்க. திருக்குறள் படிக்கணும். திருக்குறள்ல 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதாவது நட்புன்னு ஒண்ணு இருக்கும், நெக்ஸ்ட் நட்பாராய்தல்னு ஒண்ணு இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்க படிச்சுக்கணும். நட்பு, நட்பாராய்தல், இது 2 படிச்சிட்டீங்கன்னா பாதி இடம், ஒரு 8 இடம் சுட்டி பொருள் விளக்கம் இதுலயே உங்களுக்கு வந்துருது. ஸோ எக்ஸ்ட்ரா 4 தான் வேற படிக்க போறீங்க. ஓகேவா? அதனால இது 2த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 இடம் சுட்டி பொருள் விளக்கம் இதுலயே வரும். ஓகேவா? ஸோ திருக்குறள் படிக்க போறோம். இதுல நீங்க கொஸ்டின் கேட்கும்போது நல்லா கவனிச்சு எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல நட்புன்னு கொடுத்துருக்காங்க, இதுல நட்பாராய்தல். ஸோ அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா ஒரு சிலர் நட்பு இந்த இது ஸ்டார்ட் பண்ணாலே வேற ஆன்சர் மாத்தி எழுதுறீங்க. நட்பாராய்தலான்னு கண்டுபிடிக்காம எழுதிடுறீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ அந்த லெசன்ல உங்களுக்கு நட்பாராய்தல்ன்றது வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து 7th லெசன். 7th லெசன் பாத்தீங்கன்னா முக்கூடர் பள்ளு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். இந்த முக்கூடர் பள்ளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இடையே நடைபெறும் உரையாடல். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th லெசன்ல மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இடையே நடைபெறும் உரையாடல் கேட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. அதுமே உங்களுக்கு அதுல இருந்து தான் வருது. நெக்ஸ்ட் வந்து சுப்பிரமணிய பாரதியார் லெசன், 8th லெசன். 8th லெசன்ல தேசிய கவி, இதுல 2 டாபிக் இருக்கும். முரசுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கொஸ்டின் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் முரசு கொட்டி கூறுவதுன்னு படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கண்ணன் என் சேவகன். இது 2மே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ஸோ 8th லெசன்ல அந்த 2 கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாரதிதாசனுடையது பத்திரிகை புத்தக சாலைன்னு 2 இருக்கும். பாரதிதாசனோடது பத்திரிகை என்ற தலைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல புத்தக சாலை. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? 7th லெசன், 8th லெசன், அப்படியே அந்த 9th லெசனோடது ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 10th லெசன்ல இந்த செல்வ சிறுமியரின் களிப்பையும் ஏழை சிறுமியரின் வருத்தத்தையும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எங்கனம் வர்ணிக்கிறார். ஓகேவா? இந்த கொஸ்டின். சோ இது வரைக்கும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். இதுல இருந்தே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்துடும். ஓகேவா? என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்த்தோம்? திருக்குறள் பார்த்தோம். நெக்ஸ்ட் 7th, 8th, 9th, 10th லெசன். இந்த லெசன்ஸ்குள்ள இருந்து நீங்க படிச்சீங்கனாலே ஷுவரா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் லெசன், 7th லெசன், 8th லெசன், 9th லெசன், 10th லெசன். இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ், இந்த 16ல இந்த 5 லெசனுக்குள்ள இருக்கிறத படிச்சீங்கனாலே ஷுவரா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். சரியா? இதுதான் நமக்கு அந்த பார்ட் 1ல. இங்க பாருங்க, கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம பாத்துருவோம். நட்பாராய்தல் வந்துருச்சு, செல்வச்சிறுமியும் வந்துருச்சு, மூத்த பள்ளியும் வந்துருச்சு. சோ அப்ப ஈஸியா நம்ம அட்டன் பண்ணிடலாம். சரியா? சோ அந்த 5 லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா எழுதி பாத்துங்க. நல்ல டைம் இருக்கு. ஒரு எஸ்ஸேவும் நல்லா படிச்சுட்டு அதை புரிஞ்சு எழுதி பாத்தீங்கன்னாலே போதும். தமிழ்னாலே நீங்க எந்த பயப்படவும் தேவையில்லை. உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தெரியுதோ அதை எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல செகண்ட் ரோமன் லெட்டர்ஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த செகண்ட் ரோமன் லெட்டர்ஸ்ல என்னென்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இடம் சுட்டி பொருள் விளக்குக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1 to 12 லெசன்ஸ் படிக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை நல்லா நீங்க தரவு பண்ணிக்கோங்க. 1 to 12 கொஸ்டின்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சரியா? எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ள இருந்து தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் தமிழ் பொழில் 2 செகண்ட் ரோமன் லெட்டர் பார்த்தோம் இல்லையா? இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 10 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 லெசன். இதுல எது படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க. உத்தம நண்பர் ஃபர்ஸ்ட் லெசன், இனியவை 40, புலமை பெண்டீர் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் மேதை